தேவன் ஜீவ வார்த்தை. யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் நியமிக்கப்பட்ட, முன்குறித்து வைக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை, நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேக வேளைகளில் வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகளும், செய்கிற காரியங்களில் பெருத்த ஏமாற்றங்களும், துவங்கின காரியங்கள் மாறுதலாய் முடிவடைவதும் உண்டு. இப்படிப்பட்ட வேளைகளில் மனமுடைந்து சோர்ந்து போன நாட்களும் உண்டு. ஆனால் இன்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே, நான் அதை சம்பூரணமாய் முடிய பண்ணுவேன் என்கிறார். மேலும் உங்களுக்கு எதிரடையாக வந்த தீமைகளை நன்மையாக மாற்றுவேன் என்றும் உரைக்கின்றார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்குறித்து வைத்ததை எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து தியானிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சவுலை குறித்து பார்ப்போமானால், தன் தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போனதினால் அதை தேடி புறப்பட்டு போகும்படி அனுப்பப்படுகிறார். எங்கு தேடியும் கழுதைகள் கிடைக்காமல் போனதினாலும், கையில் இருந்த பொன்னும் வெள்ளியும் செலவழிந்து போனதினாலும் வெறுமையாய் மனமுடைந்தவராய் காணப்படுகின்றார். இனி எப்படி நான் திரும்பி போவேன், தோல்வியில் முடிந்து போனதே என்று கலங்கி நிற்கிறார். மனதளவிலும் வெறுமை, கையிலும் வெறுமையோடு. இந்நிலையில்தான் சாமுவேல் தீர்க்கதரிசியை சந்திக்க நேரிடுகிறது. அங்கு கர்த்தர் சாமுவேல் மூலமாய் கழுதையை தேடி போன சவுலை இஸ்ரவேலருக்கு அதிபதியாக அபிஷேகம் பண்ணுகிறார். அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி ஆசிர்வதித்ததை வாசித்து அறிகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களின் பிரயாசங்களில் காத்திருக்கின்ற காரியங்களில் எல்லாம் தோல்வியும் விரக்தியுமே என்று சோர்ந்து போய் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களின் தோல்விகளை ஜெயமாக்குகின்றார். தள்ளப்பட்ட இடத்தில், தலைகுனிந்த இடத்தில் உங்கள் தலைகளை நிமிர பண்ணுகின்றார். உங்களுக்கு உரியதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்து, நீண்ட நாள் காத்திருப்புகளுக்கு நல்ல பதில்களையும் பெற்றுக்கொள்ளுகிற நாளாய் இந்த நாளை வாக்கு பண்ணி உள்ளார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்களின் அற்பமான ஆரம்பத்தையும் சம்பூரணமாய் மாற்றிடுவார், ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கிற ஜீவ வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 41வது வசனம். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் குறைவுகளில் பெருமழையின் ஆசிர்வாதத்தை தந்து நிறைவாய் ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் குறைவுகள் காணப்படலாம். அவைகள் ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, உலக பிரகாரமான வாழ்விலும் சரி. மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டும் இருக்கலாம். குறைவுகளிலிருந்து விடுதலை பெற முடியாமல் நீண்ட நாட்களாய் சிக்குண்டவர்களாய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், என்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவுகளை நிறைவாக்குகிறேன் என்கிறார். ஆகவே சோர்ந்திடாமல், ஆண்டவரின் சமூகத்தை விட்டு விலகிடாமல் விசுவாசத்துடன் கர்த்தரை தேடுவீர்களானால், உங்களின் குறைவுகளில் பெருமழையின் இரைச்சலின் சத்தத்தை கேட்பீர்கள்.
வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் கூட நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே எலியா தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ இன்னும் 7 தரம் போய்ப்பார், சிறிய மேகம் எழும்பும், பெரும் மழையை தரும் என்று கூறுகிறதையும், அப்படியே தன் ஊழியக்காரன் 6 முறையும் செல்கிறார், சென்றபோதும் இல்லை இல்லை என்று திரும்பி வருகின்றார். 7வது முறை சிறிய மேகம் எழும்புகிறதை கண்டார், பெருமழையின் இரைச்சலை கேட்டார் என்றும், தேசம் ஆசிர்வதிக்கப்பட்டது என்றும் நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கடந்து போகின்ற பாதையின் சூழ்நிலைகளின் தாக்கங்கள், எதிர்ப்புகள், நிந்தைகள், வறட்சிகள் எல்லாம் கடினமானதாக, கடக்க முடியாததாக இருக்கலாம். இல்லை இல்லை என்று எங்கு சென்றாலும் பதில்கள் கேட்கப்படுகிறதே என்றும் சோர்ந்து போயும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் சோர்வுகளை நீக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நீ சோர்ந்து போகாதே, தைரியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் ஜெபத்தையும் விட்டுவிடாதே என்று. எலியாவின் ஊழியக்காரன் 6 முறையும் சோர்ந்து போகாமல் மேகத்தை விசுவாசத்துடன் எதிர்பார்த்திருந்தான். 7வது முறை அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை, வெற்றி கண்டான். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட எவைகளிலெல்லாம் குறைவுகளை, தோல்விகளை, இழப்புகளை, நஷ்டங்களை கண்டீர்களோ அவைகளிலெல்லாம் பெருமழையின் இரைச்சலை கேட்கச் செய்து ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள். நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.